ஆயிடுச்சு. 190 ரன்கள் தானே, அதெல்லாம் பஞ்சாப் எடுத்துரும் அப்படின்னு தான் பலரும் நினைச்சோம். ஆனா ஆர்சிபி வேற லெவல்ல பவுலிங் போட்டு கட்டுப்படுத்தி கடைசியில பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. பின்ன என்னங்க, 1 வருஷமா 2 வருஷமா 18 வருஷங்க. உள்ளுக்குள்ள பத்தி எரிஞ்சத்தி சும்மா இருக்குமா? ஜெயிச்சதும் ஒவ்வொரு பிளேயர்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாப் டீம் பேட்டிங் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட் தான் ஒரு டர்னிங் பாயிண்டா மாறுச்சு. ஸ்ரேயாஸோட விக்கெட் போன உடனே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சில விக்கெட்டுகளும் போச்சு. ஒரு பக்கம் சஷாங்க் சிங் பயங்கரமா ட்ரை பண்ணாருங்க, ஆனாலும் முடியல. 30 பால்ல 61 ரன்கள் எடுத்தாரு, 3 பவுண்டரி 6 சிக்ஸர். ஆனாலும் அப்படி அடிச்சு என்ன பிரயோஜனம்? டீம் ஜெயிக்கலையேப்பா. கடைசியில 6 ரன்கள் வித்தியாசத்துல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. விராட் கோலி ஒரு பக்கம் கிரவுண்டுக்குள்ளேயே அழ, இன்னொரு பக்கம் அனுஷ்கா சர்மா ஹாப்பியாக, பிரீத்தி சிந்தா ஃபீல் பண்ண, ஆட ஆட ஒரு பக்காவான எமோஷனல் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்சை பார்க்கும்போது இந்த மேட்ச் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.